தமிழ் படத்துக்கு ஆங்கிலத்தில் டைட்டில் வைப்பது ஏன் என்று நான் பொங்கவும் தயாரல்ல, பொங்கல் வைக்கவும் தயாரல்ல, பொரியல் வைக்கவும் தயாரல்ல, அவியல் வைக்கவும் தயாரல்ல. ஏன் வைக்கிறாங்கங்கிறத யதார்த்தமாக ப்ராக்டிக்கலாக அலச விரும்புகிறேன், ஆராய விரும்புகிறேன், காரணம் என்னென்னு பேராய விரும்புகிறேன், பிரச்சனை இல்லாமல் பார்க்க விரும்புகிறேன். இந்த தீபாவளிக்கு 3 படங்கள் வந்தது. இந்த பிரதீப் ரங்கநாதன் நடித்த டியூட், அதே மாதிரி மாரி செல்வராஜ் எடுத்த பைசன், அதே மாதிரி ஹரிஷ் கல்யாண் நடித்த டீசல். தீபாவளிக்கு வந்ததே 3 படம். 3 படமும் இங்கிலீஷில் டைட்டில் இருந்தோடனே சில பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாரி செல்வராஜ் இருக்கார, அவர் நல்ல ஒரு வெற்றி படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர், நல்ல ஒரு சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அவரோட படத்துக்கு வச்ச டைட்டில் பாருங்கள், பரியேறும் பெருமாள்னு வச்சார். அதே மாதிரி கர்ணன் வச்சார், மாமன்னன் வச்சார், வாழைன்னு வச்சார். அப்படி வச்சவர் இப்போ பைசன்னு டைட்டில் வச்ச உடனே அவரை போய் மீடியாவில் உள்ளவங்களாம் அப்படி இப்படின்னு கேள்வி கேட்டோன்னா அவர் பாருங்கள், மனம் திறந்து நான் பைசன்னு டைட்டில் வச்சிடக்கூடாது, வச்சுட்டேன், அதற்காக நான் வருந்துகிறேன்னு வருத்தம் தெரிவிக்கிறார். அவரோட பெருந்தன்மையை நான் மதிக்கிறேன் சார். எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு உணர்வு, அதனால் அவர் சொல்லிட்டார். ஆனால் மற்றவங்கள்லாம் இந்த டைட்டில் வச்சதை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னா, இது இங்கிலீஷில் டைட்டில் வைக்கிறது தான் இன்றைக்கி ஃபேஷன். ஏன் ஃபேஷன் ஆயிடுச்சு? காரணம், இன்றைக்கி இருக்கக்கூடிய காலம் அப்படி, காலம் மாறிவிட்டது. இது 2K கிட்ஸ் காலம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாதி பேர் பேசுகிறது இங்கிலீஷில். ஒன்று இங்கிலீஷ் இல்லை டங்கிலீஷ். எல்லாத்துக்கும் மேலே அவங்களோட வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ் பாருங்கள், இங்கிலீஷில் தான் வைக்கிறாங்க. யாருக்கு தமிழ் உணர்வு இருக்கோ, மொழி பற்று இருக்கோ, அவங்க தமிழில் வைக்கிறாங்க. அவங்கள நான் குறை சொல்ல மாட்டேன். இங்கிலீஷில் டைட்டில் வச்சா இளைஞர்கள் பார்க்குறாங்க, அதனால இவங்க வைக்கிறாங்க. மக்கள் பார்க்க தயங்குறாங்கன்னு வச்சுங்க, இவங்களும் டைட்டில் வைக்க தயங்கிடுவாங்க. மக்கள் விரும்புகிறாங்க, அதனால இவங்க வைக்கிறாங்க. கடந்த காலங்களில் இங்கிலீஷ் டைட்டில் வச்ச சில படங்களோட லிஸ்ட்டையும் சொல்கிறேன். ஒன்றில் நம்மளுடைய இளைய தளபதி நடித்த அது மாஸ்டராக இருக்கட்டும், பீஸ்டாக இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், இங்கிலீஷ் டைட்டில் தான். நம்மளுடைய அல்டிமேட் ஸ்டார் நம்மளோட அஜித் சார் நடித்த குட் பேட் அக்லி, அது இங்கிலீஷ் பட டைட்டில் தான். சூப்பர் ஸ்டார் நடித்த நம்மளுடைய நெல்சன் இயக்குன ஜெயிலர் இங்கிலீஷ் டைட்டில் தான். நம்மளுடைய மணிரத்னம் சார் இயக்குன தக் லைஃப் இங்கிலீஷ் டைட்டில் தான். இவ்வளோலாம் இதுக்கு வெற்றி பெற்ற படங்களான நம்மளுடைய பிரதீப் ரங்கநாதன் எடுத்த லவ் டுடே இங்கிலீஷ் டைட்டில் தான். டிராகன் இங்கிலீஷ் டைட்டில் தான். விஜய் சேதுபதி நடித்த ஏஸ் இங்கிலீஷ் டைட்டில் தான். சூர்யா நடித்த ரெட்ரோ இங்கிலீஷ் டைட்டில் தான். பார்க்கிங், டூரிஸ்ட் ஃபேமிலி, டிடி நெக்ஸ்ட் லெவல். இப்போ சில படங்கள் பிரம்மாண்டமாக பல கோடி செலவு பண்ணி ஒரு 500 கோடி 1000 கோடி வசூலை எதிர்பார்த்து பேன் இண்டியா படம்னு எடுக்கிறாங்க. இன்றைக்கி பேன் இண்டியா படம் எடுக்கிறது தான் ஒரு பெரிய ஃபேஷன். அப்படி அந்த பேன் இண்டியா படம் எடுக்கக்குள்ள அந்த படம் ஆந்திராவுக்கும் போகுது, கேரளாவுக்கும் போகுது, கர்நாடகாவுக்கும் போகுது, இந்திக்கும் போகுது, ஏன் இன்னும் சில வேறு மாநிலங்களுக்கும் போகுது. அப்படி போகும்போது அவங்களால தெலுங்குக்கு ஒரு டைட்டில் வச்சுக்கிட்டு, மலையாளத்துக்கு ஒரு டைட்டில் வச்சுட்டு, கன்னடத்துக்கு ஒரு டைட்டில் வச்சுட்டு, இந்தியில் ஒரு டைட்டில் வச்சு டைட்டில் விதவிதமாக வைக்கிறது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கஷ்டமாக இருக்குது. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு இங்கிலீஷில் டைட்டில் வச்சுட்டா ஒரு பேன் இண்டியா படத்துக்கு இது நல்ல வசதியாக இருக்குமேனு தான் அவங்க இந்த மாதிரி படங்களுக்கு இங்கிலீஷில் டைட்டில் வைக்கிறேன்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. சில ஆங்கில வார்த்தைகளே கூட மக்களுக்கு ரொம்ப பழகி போயிடும். உதாரணத்துக்கு பார்க்கிங் அப்படின்னு சொல்லக்குள்ள அது வாகனங்கள் நிறுத்தும் இடம் என்பதோட பல பேர் எல்லாருமே கிட்டத்தட்ட முக்கால்வாசி மக்கள் பார்க்கிங் அப்படிங்கிற வேர்டை பயன்படுத்துகிறாங்க. அதேமாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி சப்ஜெக்டாக உங்களோட ஃபேமிலிலாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா அது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுமாரி டூர் அப்படின்ற வார்த்தையும் கொஞ்சம் அப்படியே மக்களுக்கு பழகினால் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி என்று அவர்கள் இந்த டைட்டில் வைத்திருக்கக்கூடும். அதே மாதிரி நம்முடைய சேரன் சார்
மேக்சிமம் அவர் தமிழ் டைட்டில் தான் வைப்பார். அவர் ஆட்டோகிராஃப்னு ஒரு டைட்டில் வச்சார். அந்த ஆட்டோகிராஃப் என்பது கூட பள்ளிக்கூடங்களில் காலேஜில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க அது இது அப்படி எல்லார்ட்டுமே பெரிய பெரிய ஃபேன்ஸ் எல்லாம் போய் பெரிய அவங்களுடைய நடிகர்கள்ட்ட கிரிக்கெட் பிளேயர்கிட்ட எல்லாம் போய் ஆட்டோகிராஃப் வாங்குறது. அந்த ஆட்டோகிராஃப் என்ற வார்த்தை மக்கள்கிட்ட ஒரு பழகின வார்த்தையாக இந்த மாதிரி சில காமன் வேர்டு இருக்குது. அதே மாதிரி சில பெயர் சொல் இருக்குது. அந்த உதாரணத்துக்கு இப்போ நம்மளோட மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லக்கூட அது மார்க் ஆண்டனி என்பது ஒரு பெயர் சொல். அதனால் அந்த பெயரை வைக்கிறதுல வேறு வழி இல்லைன்னு வச்சேன்னு அவங்க சொல்லலாம். அதே மாதிரி இப்போ நான் கூட மோனிஷா என் மோனலிசா அப்படின்னு டைட்டில் வச்சேன். உயிர் உள்ளவரை உஷா, உயிர் உள்ளவரை தமிழ் தான். உஷா என்பது வடச்சொல், ஆனால் அது ஒரு பெயர் சொல். அதே மாதிரி மோனிஷா என்பது ஒரு பெயர் சொல், அதில் கொஞ்சம் வடச்சொல் இருந்தாலும் என் தமிழ் மோனலிசா அது வந்து ஒரு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெயர் சொல். நம்மளுடைய மறைந்துவிட்ட நடிகரும் இயக்குனருமாகிய ராஜ் கபூர் அவர்கள் தன்னோட படத்துக்கு டைட்டில் வைக்கிறாரு, மேரா நாம் ஜோக்கர். மேரா நாம்னு சொல்லக்குள்ள அங்கே இந்தி, அதுக்கப்புறம் தான் ஆங்கிலத்தில் ஜோக்கர். ஆனால் ஜோக்கருங்கிறது வந்து காமனாக எல்லாருக்கும் தெரியுமேங்கிறது வைக்கிறார். இதுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக நம்மளுடைய அப்பச்சன் சார் இருக்கார்ல, அவர் தான் 3D படம் எடுத்தார், மைடியர் குட்டிச்சாத்தான். அதுக்கு மைடியர் குட்டிச்சாத்தான்னு டைட்டில் வச்சார். அதில் மைடியர் என்பது எல்லா லாங்குவேஜுக்கும் ஒரு காமனாக இருந்தால் கூட நம்மளுடைய தென்னிந்திய லாங்குவேஜுக்கெல்லாம் புரிகிற மாதிரி குட்டிச்சாத்தான், மைடியர் குட்டிச்சாத்தான் டைட்டில் வச்சார். இதெல்லாம் ஒரு நம்மளுடைய முன்னோடிகள் பின்பற்றிய ஒரு இது. ஒரு பாதி இங்கிலீஷ் வச்சா கூட பாதி நம்ம மொழியை மறந்துடக்கூடாதுன்னு வச்சவங்க இருக்கிறாங்க. இப்போ இந்தியாவே கலக்கிடுச்சு பாகுபலி. தெலுங்கு மொழி வச்சாரு ராஜமௌலி. பல மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு அது கொடுத்தது கிளி. பல இயக்குநர்களுக்கு நம்மளால் இப்படி படம் எடுக்க முடியலையேன்னு ஏற்பட்டுச்சு வலி, பிதுங்குனுச்சு விழி. அந்த அளவுக்கு கலக்குனது தான் பாகுபலி. அதே மாதிரி நம்மளுடைய கன்னடத்தில் அந்த ரிஷப் ஷெட்டி அவர் அந்த இயக்குனர் வச்ச டைட்டில் பாருங்க, காந்தாரா. வெற்றி படம் தந்தாரா, ஜெயித்து விட்டு வளம் வந்தாரா, அப்படி ஒரு படம் எடுத்தாரா, வெற்றியை கொடுத்தாரா, அப்படி எடுத்த படம் காந்தாரா. காந்தாராவுடைய பார்ட் 2 எடுத்த கூட காந்தாரா சாப்டர் 1, அங்கேயே ஒரு காந்தாரா விடல. ஆக அங்கே பார்த்தா பாகுபலின்னு வச்சாரு. அது தெலுங்கு மொழியாக இருக்க இது இப்படின்னு இந்தியாவுக்கு மற்ற இடத்துல பேன் இண்டியாவுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு காமன் டைட்டில் பாகுபலின்னு வைப்பேன். படத்தை பாருங்க, பிரம்மாண்டத்தை பாருங்க, விஷயம் இருக்குல்ல அப்படின்னு அவர் பாகுபலி தான் வச்சாரு. அதே மாதிரி ரிஷப் ஷெட்டி காந்தாரா அப்படிங்கிறது தான் கன்னட மொழி தான். அது இந்தியா முழுவதும் எதிரொலித்ததா இல்லையா? ஒரு காலத்தில் தமிழ் படங்களுக்கு வச்ச டைட்டில் என்பது டைட்டிலே கதை சொல்லும். இப்போ ஒன்றும் இல்லை, மறைந்து விட்ட இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் படம் பணமா பாசமா டைட்டிலே கதை தெரியும். உயிரா மானமா, குரத்தி மகன் வச்சாரு பாருங்க டைட்டில் அப்படி. அதே போல ஸ்ரீதர் சார் அந்த காதல் படங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியில் ஒரு புதிய வரலாறை ஏற்படுத்தினார்ல, அவரோட டைட்டில்லாம் பாருங்க, கல்யாண பரிசு, நெஞ்சில் ஒரு ஆலயம், நெஞ்சம் மறப்பதில்லை, நெஞ்சிருக்கும் வரை, காதலிக்க நேரம் இல்லை, உத்தரவின்றி உள்ளே வா, ஊட்டி வரை உறவு. அத்தனை படங்களுக்கும் அவர் வந்து தமிழில் டைட்டில் வச்சார். ஆனானப்பட்ட எம்ஜிஆர் படத்துக்கு உரிமை குரல் என்றார், மீனவ நண்பன் என்றார். அப்படிப்பட்டவர் தான் ஸ்ரீதர். அதை போல நம்முடைய இயக்குனர் மறைந்து விட்டு பாலச்சந்தர் ஐயாவை எடுத்துக்கொள்ளுங்க, வச்சுக்கிட்ட டைட்டில்லாம் அரங்கேற்றம், அவள் ஒரு தொடர்கதை, நிழல் நிஜமாகிறது, அபூர்வ ராகங்கள், 3 முடிச்சு, ஒவ்வொன்றும் மணிமணியான டைட்டில், வறுமையின் நிறம் சிகப்பு. எப்படி கதையையே ஒரு டைட்டில் பாலச்சந்தர் ஐயா சொல்லிட்டு போயிருக்காரு பாருங்க. அதே மாதிரி நம்மளுடைய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா எடுத்த படத்தோட டைட்டில் பாருங்க, 16 வயதினிலே கிடைக்க போகும் ரயில், புதிய வார்ப்புகள், நிறமாறாத பூக்கள், சிகப்பு ரோஜாக்கள், மண் வாசனை, முதல் மரியாதை. அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு தந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு மரியாதை. அதே மாதிரி பாக்யராஜ் சாரோட படத்துங்களை பாருங்க, சுவரில்லாத சித்திரங்கள், அந்த 7 நாட்கள், மௌன கீதங்கள், தூரல் நின்னு போச்சு, முந்தானை முடிச்சு. மணிரத்ன சார் எடுத்துக்கோங்க, பகல் நிலவு, இதய கோவில், மௌன ராகம், நாயகன், தளபதி, கன்னத்தில் முத்தமிட்டால், அலைபாயுதே, செக்க சிவந்த வானம், தமிழ்லேயே வச்சார் டைட்டிலு.
இவ்வளோதான் நம்மளுடைய ஆர் சுந்தரராஜன் வச்ச படத்தோட டைட்டில். பயணங்கள் முடிவதில்லை, நான் பாடும் பாடல், வைதேகி காத்திருந்தால், அம்மன் கோவில் கிழக்காலே. ஏன் நம்மளுடைய இயக்குனர் விக்ரமன் புது வசந்தம், பூவே உனக்காக தமிழ் உணர்வோட தமிழ் டைட்டில வச்சது ஒரு காலம். அது தமிழ்நாட்டோட பொற்காலம். மறைந்து விட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படம், உலகத்தையே கலக்கக்கூடிய அளவுக்கு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தோட டைட்டில் என்ன தெரியுமா? உலகம் சுற்றும் வாலிபன். ஏன் அவருக்கு தெரியாதா? வேர்ல்டு டூர் ஹீரோ அப்படின்னு வச்சார? வைக்கலையே. உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு டைட்டில் வச்சு எல்லாரையும் தலை சுத்த வச்சாரு. அப்படி அவர் தமிழை கையாண்டார். அதனால தான் தமிழ்நாட்டு கோட்டையில் போய் தமிழ்நாட்டை அவர் ஆண்டார். 2006லேருந்து 2011 வரைக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு தேர்தல் வருது. அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தரணும்னு லட்சிய திமுக சார்பாக பிரச்சாரம் பண்ணணுன்னு மறைந்து விட்ட முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் என்கிட்ட ஒரு பெரிய கோரிக்கை வச்சார். ஓப்பன் கோரிக்கை வச்சார். அவருடைய கோரிக்கை எடுத்து அதை ஏற்றுக்கிட்டு அதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை லட்சிய திமுக சார்பில் போய் பிரச்சாரம் பண்ணேன். திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியும் பெற்றது. கலைஞர் அவர்கள் முதலமைச்சரும் ஆனார். அப்போ அந்த தருணத்தில் கலைஞர் அவர்கள் எனக்கு மாநில சிறு சேமிப்பு துணைத் தலைவர் பதவியை, ஒரு மந்திரி பதவிக்கு நிகரான அந்த பதவியை எனக்கு போட்டு கொடுத்தாரு. போட்டு கொடுத்து ஒரு சுழல் விளக்கு வாகனம் கொடுத்து தலைமைச் செயலகத்தில் ஒரு அறையும் கொடுத்தாரு. அந்த அறையும் முதலமைச்சருக்கு பக்கத்திலேயே அந்த அறையை கொடுத்து என்னை கலைஞர் என்னை மதித்தார். அப்படி இருக்கக்குள்ள அந்த தருணத்தில் கலைஞர் என்னை பார்த்து கேட்டார், ராஜே உனக்கு வேறு என்ன செய்யணும்னு கேட்டார். அப்போ நான் தலைவர்கிட்ட சொன்ன, தலைவரை என்னை வாழ வைக்கிறது சினிமா, அந்த சினிமாவை நீங்கள் வாழ வைக்கணும், என்னையா சொல்கிற அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை தலைவரை, கர்நாடகத்தை எடுத்துக்கிட்டால் கன்னட படங்களுக்கு வரி விலக்கு கொடுக்குறாங்க. அந்த கன்னட இண்டஸ்ட்ரி, கன்னட படங்கள் அங்கே வாழ்ந்துகிட்ருக்கு. அதேமாரி ஆந்திராவை எடுத்தால் தெலுங்கு படங்களுக்கு, சின்ன பட்ஜெட் படங்களுக்கு சில கேளிக்கை வரியை விலக்கு செய்து கொடுத்து அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியை அவங்க வாழ வைக்கிறாங்க. தமிழ் படங்களுக்கும் நீங்கள் ஏதாவது பண்ணி தமிழ் கேளிக்கை வரியை ரத்து பண்ணி தமிழ் திரையுலகத்தை நீங்கள் வாழ வைக்கணும் தலைவர் என்ன. அப்போ தலைவர் ஒன்று யோசிச்சார். என்னென்னா, எங்கே பார்த்தாலும் எங்கேயா தமிழ் பட டைட்டிலே பல பேர் வைக்க மாட்டேங்கிறாங்களே, என்னையா பண்ணுறது அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்ணார். அந்த ஆலோசனையில் அன்றைக்கி ஆற்காடு வீராசாமி நின்று இருந்தார், நான் இருக்கிறேன். அப்போ தலைவர் கடைசியாக ஒரு முடிவு பண்ணார். தமிழ் படங்களுக்கு தமிழில் டைட்டில் வச்சாக்கா அந்த படங்களுக்கு வரி விலக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு ஆணை போடுவையா அப்படின்னு சொன்னார். அப்போ அதனால தான் இந்த கோரிக்கையை நான் தலைவர்கிட்ட வச்சப்ப அன்றைக்கி அருகில் இருந்தது முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி. அந்த சமயத்தில் நான் எடுத்துக்கிட்டு இருந்த படம் தான் வீராசாமி. அதனால தான் வீராசாமி படத்தில் டைட்டிலில் முதல்ல கேளிக்கை வரி ரத்து செய்து கொடுத்த தமிழக முதல்வருக்கு நன்றின்னு போட்டிருப்பேன். இந்த கோரிக்கையை நான் தமிழக முதல்வர்கிட்ட முன்மொழிஞ்சப்ப அன்னைக்கு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருந்தது மறைந்து விட்ட ராமநாராயணன் அவர்கள். அதனால் கலைஞர் என்ன பண்ணார், ராமநாராயணன் கூப்பிட்டு டி ராஜேந்தர் முன்மொழிந்த இதை ராமநாராயணன் வழிமொழியை வைத்து அதை அரசு ஆணையாக பிறப்பித்தார். அது கலைஞருடைய தமிழ் உணர்வு. அதனால தான் அவர் வச்ச படங்களுக்கெல்லாம் அவர் வச்ச டைட்டில் பார்த்திங்கன்னா பராசக்தி, மனோகரா, திரும்பிப்பார், மறக்க முடியுமா, பூமாலை, இப்படி அது ஒரு தமிழ் உணர்வோட டைட்டில் வச்சவர். இது என்ன சொன்ன, இந்த தமிழ் பற்று, தமிழ் உணர்வு இதெல்லாம் யாராலையும் யாருக்கும் ஊட்ட முடியாதுங்க. அது அவங்களோட ரத்தத்தில் தானாக வரணும். நேயர்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்த விட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நாங்கள் என்ன காணொளி போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.